அவங்கள பூரா எழுப்பி விட்டுருக்கோம். யார் தெரியுமா இது?
பகவானே இந்த பூமி பாரத்தை தீர்ப்புக்கு பிறந்திருக்கான். இந்த பகவானை யார் ஒருவர் கண்முழிச்சு பார்க்காது தூங்குறீங்களோ அது நான் சொல்லக்கூடாது. ஆனா அது ஆட்டக்காரங்க வந்து சொல்லாத போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. பக்கத்துல போன அப்படியே ஏய்மா அப்பே சொன்னல சின்ன பசங்க உட்கார சொல்லுங்க. டேய் உட்கார பாப்பா எழுந்துருங்க பிள்ளையா Bye. உட்காருங்க. சரி 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 வா சரி பூசாரி உட்காருங்க. பின்னாடி தள்ளி உட்காருங்கடா. இன்னைக்கெல்லாம் என் கையில கிட்டயுமா அழுகுறா பாரு. அப்படியா சரி அவன் தான் சாப்பாடு போகட்டும். இவன் யார் தெரியுமா? ஏற்கனவே பூமாதேவிக்கு கொடுத்த சத்தியமாக காப்பாற்றுவதற்காகவே 8வது ஜனனமாக இந்த புவியிலே இவன் 8வது ஜனனமாக கண்ணனாக பிறந்திருக்கின்றான் இல்லையா? ஏற்கனவே உங்களுக்கு குழந்தை இல்லாத இருந்தான். போன வருஷம் பிரார்த்தனை பண்ணாங்களா, இந்த வருஷம் குழந்தை பிறந்துச்சு. ஒரு குழந்தை கையில வாங்கின ஒண்ணு இது அமைதியா இருக்குது. பரவாயில்ல. யாரு குழந்தை பிறந்துச்சு. அழகான குழந்தை பூமி பாரத்துக்காக பகவானே வந்து இவங்க வீட்டுல பிறந்துட்டான் இல்லையா? இன்னும் ஒருத்தர் குழந்தை எல்லாம் இருக்குதான். ஆனா அடுத்த வருஷம் கண்டிப்பா குழந்தை கண்டிப்பா அவங்களுக்கு உண்டு. நாளைக்கு வைக்கணும். ஆமா யார் தெரியுமா? வசுதேவ கவிகி மைந்தா அசோக் அப்படி பூமி பார்த்திருப்பதாக வசுதேவக்கும் தேவகிக்கும் 8வது ஜனனமாக பிறந்திருக்கின்றான். பூமி பார்த்திருக்க 8வது ஜனனமாகவே பிறந்திருக்கின்றான். ஆனா இவன் பிறந்த நேரம் காய்க்காத மரமெல்லாம் காய்க்குது, பூக்காத மரமெல்லாம் பூத்தது, தேன் மாறி பொழிகிறது, தெருவிலேயே மச்சம் விளையாடுகிறது. யாரு? இந்த குழந்தை பிறந்த நேரம். ஆனா இந்த குழந்தை கண்மூச்சி நான் பார்க்கும் போது குழந்தை பிறந்துச்சு. அது ஆண் குழந்தையா பெண் குழந்தைன்னு எனக்கு தெரியல. நான் மழக்கத்துல படுத்திருந்தேன். மழக்கத்துல படுத்திருக்கும் போது கண்முழிச்சு பார்த்தா
இந்த குழந்தை இருக்கு. ஓஹோ, எந்த குழந்தை? இந்த குழந்தை. இந்த குழந்தை. ஆ, இந்த குழந்தைய பார்க்கும் போதும் ஆ, இந்த குழந்தை பார்க்கும் போதும் ஆ. என் மார்ல இருந்து தன்னைதானே பால் வடிகிறது. ஓ, உன் மாயில இருந்து தன்னால பால் சொருகுது. ஆமா. ஆ, இவன் யாரு? ஆ, ஆ. இவன் யாரு? ஆளாயி கண்ணு. ஆ, டேய், ஓ, வசுதேவ தேவகி மைந்தா வைகுண்டா. பகவான் எட்டாவது ஜனனமாக எங்க வீட்டுல பிறந்திருக்கான். சாப்பிட்டு வச்சுக்கிறாங்க போய் சாகரா உள்ள கல்புரம் இருந்தாங்க. அண்ணியா இது பாரு தா உன்னுடைய கல்புரம் கொடுத்தனா அது பகட்டும் கற்பூர ஆனவே என்னுடைய விளக்கம் யார் தெரியுமா? சொல்லியம்மா, நீங்க யாரு? தெரியாது. தெரியாதும்மா. ஓடியா, ஓடியா.
என்னுடைய பேர் என்ன? யசோதா. யசோதை. ஆமா. நான் கண் முழித்து பார்க்கும்போது என் பக்கத்தில் ஆண் குழந்தை இருந்தது. அந்த குழந்தை பிறந்த நேரம் காய்க்காத மரமெல்லாம் காய்ச்சது, பூக்காத மரமெல்லாம் பூக்குது, தேன் மாறி பொழிகிறது, தெருவிலே மச்சு விளையாடுகிறது. அந்த குழந்தை பிறந்த நேரம் இல்லையா? இந்த குழந்தைய 4 வருஷம் பொய்தொரனாக பத்திருந்தானே என் பிள்ளைங்க இன்னும் காணோம். ஆமா, அதனால என் பிள்ளைங்க தேடி போகணும். 2 பிள்ளைங்க. ஆமா, கண்ணன் பலராமன்டா. பலராமன் நல்லவனா? என்ன மூஞ்சி அடமா இருக்குங்க ஏண்டா? அழகா ஒரு புள்ள, அழகா ஒரு புள்ள, அப்படி முடியுமா ஒரு புள்ள, அப்படி முடியுமா ஒரு புள்ள? ஆமா. கூப்பிடு பாக்கலாம். கூப்பிடுமா? என் பையன் பலராமனு காணணும். ஸ்கூல் போனாங்க, பள்ளிக்கூடம் போனாங்க. என் பிள்ளைங்களை என்ன காணும்? என் பிள்ளைங்களை பார்க்காதனால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என் பிள்ளைங்களை காணுமே. பையன் வாயில நெல்லை பேச்சே கை சுடு இப்படி வந்துருமா அம்மா, இப்படி வந்துருங்க. இங்க பாரு வெடியாது, இப்படி வந்துருங்க. வாங்க
முக்கியமான நேரத்தில் நீ வேற அங்கே வரீங்க. சரி முடிக்குது லேகிறீங்க கதை எதுவும் முடிஞ்சா நல்லதுதான். அதான் கம்மியாக்குறான் வேற குழந்தை இருந்தா பரவாயில்லையா பூசாலியா பூசாலி சரி நாட்டுக்கு நாடு மற்ற நாட்டுக்கு போய் இதோ கோனாக்குட்டை நன்னகரம். ஆமா, கோனாக்குட்டை நன்னகரத்திலே வருவா இருக்கும்படியான இதோ சக்தி உண்டு சமயமனா இருக்கும்படியான அம்மன் இருக்கிற திரௌபதி அம்மன். திரௌபதி அம்மனுக்கு தீப ஆராதனை செய்து எப்படி தீப ஆராதனை செய்து ஒரு இரவு கேளிக்கை குத்து. அது யாரு? திருவாளர் ரங்கநாதன் அவருடைய ரங்கநாதன். ஆமா, உபயதாரர்கள் அவருடைய குடும்பத்தாருக்கு இன்றைய தினம் நாளைய தினம் இதோ ஊர் பொதுமக்களுடைய அனுகிரகத்தால் நாடகம் நடைபெறும். அப்படி இருந்த போதிலும் இன்றைய தினத்திலே அந்த உபயதாரர் விட்ட நாடகம் கண்ணன் பிறப்பு கம்சன் வதை நாடகம். இன்றைய தினத்திலே இதோ இந்த அம்மன் இருக்கிறது அவருடைய இல்லத்திலே எம்ஜிஆர் நன்னகரத்திலே ஒரு ஆண் குழந்தையாகப்பட்டது பிறந்திருக்கிறது. அந்த ஆண் குழந்தை யார் என்றால் இதோ ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாக பிறந்திருக்கிறார். அப்படி ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாக பிறந்தேனே தவிர நான் ஆள் யார் என்று அப்படின்னு சொன்னே. அப்படி என்றால் கொஞ்சம் அமைதியா இருக்கா அப்பா? கம்பி இருக்கா?
ஜெகமோகிடம் சீதரா வேணுகோபாலன் சொன்னேன். அப்படின்னா உனக்கு புரிகிறதா? ஒன்றும் புரியல சுவாமி. அப்பா எப்படி என்றால் இன்றைய தினத்திலே இது எவ்வளவு நேரம்? இது அதாவது 5 மணி. உனக்கு 5 மணி அப்படின்னா சரியாக 1 மணி 54 நிமிடத்திற்கு இந்த பூமியில நான் ஜனனமானேன். இரவு. ஆமா, இரவு நேரத்திலே 1 மணி 52 நிமிடத்திலே நீங்க ஜனனமானீங்க. இந்த பூமியிலே ஜனனமானேன். விளக்கமா புரிகிறதா? பராபரத்தில் பரம் தோன்றி, பரத்திலே சிவன் தோன்றி, சிவனிலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாதம் தோன்றி, நாதத்தில் விந்து தோன்றி, விந்திலே சதாசிவன் தோன்றி, சதாசிவத்தில் ருத்ரன் தோன்றி, ருத்ரனிலே விஷ்ணு தோன்றி, விஷ்ணுவிலே பிரம்மா தோன்றி, பிரம்மாவில் ஆகாயம் தோன்றி, ஆகாயத்தில் அப்பு தோன்றி, அப்பிலே வாழ்வு தோன்றி, வாழ்விலே அன்னம் தோன்றி, அப்படி சொல்லும்படியான பல பல ஜீவராசிகளை படைக்கும்படியாக மாலாகிய கண்ணன் என்று விளக்கம் புரிகிறது. ஓ, மாலாகிய கண்ணன். ஆமா, சரிங்க. அப்படி மாலாகிய கண்ணனாக பிறந்தேனே. அப்பா, 14 உலகத்தையும் என் அங்கத்திலுமாக குஷியிலே வைத்து, எப்படி குஷியிலே வைத்து, அப்படி பராபரத் அந்த முதலாக காரண வஸ்துவிலே கணபதியாக தோன்றினேன். எப்படி கணபதியாக தோன்றினேன். வாரத்தில் சனிக்கிழமையாக தோன்றினேன். மாதத்தில் மார்கழியாக தோன்றினேன். பறக்கக்கூடிய பட்சியிலே கருடாழ்வாராக தோன்றினேன். அப்படி மரத்திலே அரசனாக தோன்றி நடமாடக்கூடிய ஜீவராசிகளே பசுவாக தோன்றினேன். இப்படி ஜீவராசிகள் எல்லாம் படைத்து இருக்கும்படியான பாவர மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கும்படியான மாலாகிய கண்ணனாக பிறந்தேனே தவிர யார் வயிற்றில் பிறந்தேன்? எங்க பிறந்தீங்க? நான் தாயா தாயைக்கே எட்டாவது பிள்ளையாக இந்த பூமியிலே ஜனித்தேனே தவிர அது ஆயர்பாடியிலே நந்தகோபன் மனையிலே வளர்ந்து கொண்டு வருகிறேன். ஏற்கனவே அவங்க தவறு செஞ்சுக்கலாம், இல்ல அவங்க வயிற்றுல பிறகணும்னு உனக்கு இருந்திருக்கலாம். ஆமா, அப்படி இருந்த போதும் தேவகிக்கும் தேவருக்கு இங்க பிறந்துட்டு ஆயர்பாடியிலே அசோகம்மன் எடுத்து ஏன் வளர்ந்தீங்க? விளக்கம் கேக்குறேன். அப்பா, பிரபவ மன்னனும் பிரதோஷம் சொல்லும்படியான இருவரும் தேவ வருஷத்துல 12 வருஷம் தவம் இருந்தாங்க. அப்படி தவம் இருந்து ஏன் என் வயிற்றிலே பிள்ளையாக பிறக்க வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே நான் என்ன செய்தேன் தெரியுமா? அப்பொழுது அவர்கள் இருவரையும் இந்த யுகம் முடித்து விட்டது, அடுத்த யுகத்திலே பிறக்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரபு மன்னனையும் பிரதோஷையும் காசிபராகவும் திதியாக பிறக்க செய்தேன் இந்த பூமியில. அப்படி காசிபருக்கும் திதிக்கும் சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரம் பராபரன் என்ற திருநாமத்தோட ஒரு 3 மணி குழந்தைய அவங்க வயிற்றுல பிறந்தேன். ஆமா, அப்படி பிறந்தவுடனே அப்போது பார்த்தார் காசிபர், பகவானே இந்த 3 மணி குழந்தை எனக்கு தேவையில்லை, பிள்ளையாக பிறக்க வேண்டாம், சுய உருவத்தோடு பிறக்க வேண்டாம் அப்படி தெரிவித்துடைய காசிபரை வசுதேவராகவும், எப்படி காசிபரை வசுதேவராகவும் திதி என்று சொல்லும்படியான பெண்ணை தேவகியாக பிறக்க செய்தே பூமியில. அப்படி தேவகிக்கும் வசுதேவருக்கும் 8வது பிள்ளையாக இந்த பூமியில ஜனித்தேன். அப்படி ஜனித்தேனே தவிர பிறகு நான் எங்க வளர்ந்தேன்? ஆயர்வாடியிலே நந்தகோபர் மனையிலே அசோக முத்தத்திலே வளர்ந்து கொண்டு வருகின்றேன். அது எப்படி என்றால், ஏன் பிறந்தது இங்க வளர்ந்தது அங்க அப்படின்னு கேக்குறேன். அப்பா, அது ஒரு